ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வீடியோ கூட சேர்த்து ஒரு ஷாப்பிங் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து குளோபல் வில்லேஜ்னு இருக்குங்க. அதில் எல்லா கண்ட்ரிலேருந்து வந்து அவங்கவுங்க பெவிலியன் தனியாக போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்கவுங்க கண்ட்ரியில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நம்ம அப்படியே ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டும் வரலாம். அது நம்ம விருப்பம் தான். அது மாதிரி இருந்தது. சின்ன சின்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. இது மாதிரி நிறைய இருந்தது. நான் சின்ன வீடியோஸ் மட்டும் உங்கள் கூட அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோடு சேர்த்து குக்கிங்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது வீடியோன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வாங்க. நடுவில் வந்து சின்னதாக ஒரு கிளிப் வந்து குக்கிங் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். Ma, I will give her two. I will give her two. 3 pieces, 10 dirhams. Yes, I will give Give her. me 4, no, for 10 dirhams. This one 15 also. ஐயே வேணாம் வேணாம். ஐயோ டாய்ஸே வேண்டாம். ஓடி டாய்ஸ். சின்னது No, enough for how much? One இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. Three for 100, one piece 35. இப்போ பாருங்க. இது நல்லா இருக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கப்லெட் கேஸ் மாதிரி இருக்கிறதுனால கப்பு பாட்டு போட்டுருங்க. இந்த ஹேர் பேண்ட்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு. ஸ்டோன்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸ்டோன் ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ல்லையும் அவ்வளோங்க சின்னது பெருசுன்னு சொல்லி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அது நேராக பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக, ரொம்ப நல்லா ஒரு மாதிரி ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் கேமராவில் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். இது கிடைக்காது. Which one you want? மழை தூருது. பாரு. இதெல்லாம் வாங்கியிருக்கோம் இல்லைங்க எத்தனை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ தாங்க. சும்மா சிம்பிள் மெத்தடில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். அது அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேண்டாம். நம்ம குக்கர்லனா ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க சின்ன உருளைக்கிழங்குல. அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன். நல்லா கரெக்டாக வெந்திருந்தது. ரொம்ப குழையாமல் கரெக்டாக இருந்தது. 2 பல் பூண்டு, உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ நான் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சின்னது தான், கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தது. ரொம்ப பொடிசாக இல்லாமல் மீடியம் சைஸில் இருந்தது. அதனால் நான் 4ஆக கட் பண்ணிக்கிட்டேன். பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு அதுலேயே கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. லேசாக அதை ரொம்ப நேரம் விட்டால் கருகிடும் இல்லையா, உடனே கையோடு எல்லாத்தையுமே டப்பு டப்புன்னு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு
நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ளேவர். அந்த குட்டி பொட்டேட்டோன்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோ எப்பொழுதுமே நல்லாயிருக்கும். அதில் வந்து எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். குருமா, உருளைக்கிழங்கு குழம்பு எது பண்ணிங்கனாலுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா இது ரசத்துக்கு, லெமன் ரைஸுக்கு எல்லாத்துக்கூடமே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் லேசாக தண்ணி, ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்கு தான், லேசாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக தான். மூடி வச்சு எடுத்திங்கன்னா 5 நிமிஷத்தில் சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொஞ்சம் நல்லாவே சேர்த்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா சாப்பிட நல்லா இருக்காது இல்லையா. லெமன் ரைஸ் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி என்னென்னா அந்த பூண்டு ஃப்ளேவரோட அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம உருளைக்கிழங்குனால எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலேயும் பேபி பொட்டேட்டோ சொல்லவே வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் கூட, ரசத்துக்கு கூட, எல்லாத்துக்கூடவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் வெளில போகிற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அது வீணாக கெட்டு போயிடும் இல்லையா. இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், லெமன் ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாருமே சாப்பிட்டாங்க. சின்னவங்க, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே கேட்டு சாப்பிட்டுச்சுங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அவசரத்துக்குனாலும் சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் வீடியோஸும் இருக்குது, பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த குக்கிங் முடிஞ்சோன்னே இதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு சின்ன கிளிப்பு சேர்த்துருக்கேன், அதுவும் பாருங்கள். ஷாப்பிங் தான் அதுவும். எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸ்லேயே வந்து ஃப்ளவர் வச்சு வரும் இல்லையா, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. அதனால தான் சின்ன கிளிப்ஸு தான். பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது எல்லாமே சேர்த்து 3 பீஸ் தான். See this Messi. See Messi. Your favorite player. Messi. இந்த லாஸ்ட்டில் இருக்கான் ரைட்டில் போய் ரைட் எது Favorite food. அப்படியே இருக்குங்க. இந்த பொம்மையோட ஃபேஸ்லாம் பாருங்களேன், அப்படியே ரியலாக நம்ம ஹியூமன் ஃபேஸ் அப்படியே இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியா காட்டு, செஞ்சு காட்டுடி, செஞ்சு காட்டு. மறைக்குது கை. அந்த இது கொடுடா.